இன்னைக்கு நம்ம ஒரு பவர் பேங்க் பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா பவர் பேங்க்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? 10,001 mAh பேட்டரி கெபாசிட்டி உள்ள ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ஸ்மார்ட் போன்னா Realme P4 Power. இந்த ஸ்மார்ட் போனை பத்தின ஃபுல் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனை நம்ம கூடிய சீக்கிரமே வாங்கியும் ரிவ்யூ பண்ணி போட போறோம். சோ இதோட சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Feb 5th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் சேல்லே இந்த ஸ்மார்ட் போனை வாங்கி கம்ப்ளீட்டான ஒரு ரியல் கண்டென்ட் தான் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ண போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த Realme P4 Power. சோ இந்த பவர்னு பேருக்கு ஏத்த மாதிரியே பவர் பேக்டான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ 10,001 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஹானர் ஸ்மார்ட் போன்ல 10,000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. சோ அந்த ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதை விட அதிகமா கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த P4 பவர்ல 10,001 மொய் வச்சு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரிக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சார்ஜரை வச்சு நீங்க 0 to 100% சார்ஜ் பண்ணும்போது 80 மினிட்ஸ்ல சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போனோட கம்ப்ளீட்டான ஃபுல் ரிவ்யூ வீடியோல நம்ம வந்து எவ்வளவு நேரம் சார்ஜ் ஏறுது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்கு. சோ இதுதான் வேர்ல்ட்லே ஃபாஸ்டஸ்டான ரிவர்ஸ் சார்ஜிங்னு வந்து கிளைம் பண்றாங்க. இந்த பேட்டரி கெபாசிட்டி எத்தனை நாள் வரைக்கும் சஸ்டெயின் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெறும் வீடியோ யூடியூப் மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 35 மணி நேரம் வந்து சஸ்டெயின் ஆகுது. அண்ட் கால் மட்டும் பேசுறீங்க அப்படின்னா 72 ஹவர்ஸ் வரைக்கும் வரும். அண்ட் பிஜிஎம்ஐ கேம் 90 fps விளையாண்டீங்க அப்படின்னா ஒரு 11.6 ஹவர்ஸ் வரைக்கும் வருது. அண்ட் மியூசிக் மட்டும் கேட்டீங்க அப்படின்னா 185 ஹவர்ஸ் வரைக்கும் வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க டிராவல் டைம்ல மேப்பா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 21 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை எதுவுமே யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 932 மணி நேரம் வரைக்கும் வருது. அதாவது 38 நாள் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து சார்ஜே இறங்காதுன்னு சொல்றாங்க. சோ சாலிடா நீங்க வந்து கேம், வீடியோஸ், மியூசிக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2.5 நாள் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கம்பெனி சைட்ல இருந்து தான் சொல்றாங்க. நம்ம இந்த ஸ்மார்ட் போனை வாங்கி யூஸ் பண்ணி ஃபுல்லா பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு கம்ப்ளீட்டான இந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோல உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் பாத்திரலாம். என்னடா இங்க டிசைன் கொண்டு வரேன்னு பாக்குறீங்களா? சோ இவ்ளோ பெரிய ஒரு 10,000 mAh பேட்டரியை வந்து கொடுத்திருக்காங்க. சோ வெயிட் கண்டிப்பா கூட தானே இருக்கும். பட் கிடையாது. இதுல வந்து 224 கிராம்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் 9.8 mm திக்னஸோட இருக்கு. உங்களுக்கே தெரியும் இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே 6000 7000 mAh உள்ள பேட்டரியோட தான் வருது. சோ அதுவே பாத்தீங்க அப்படின்னா 200 கிராம்ஸ்க்கு மேலதான் வந்து கொண்டு வராங்க. பட் ஒரு 10,000 mAh பேட்டரி உள்ள ஸ்மார்ட் போனை ஒரு வெறும் 224 கிராம்ஸ்ல எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. சோ டிசைனுக்கு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் மொத்தமா 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வராங்க. ப்ளூ, ஆரஞ்சு, சில்வர். அண்ட் இது எல்லாமே டிரான்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சப்டிலான ஒரு கலர்ஸ்ல தான் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல பாக்குறதுக்கு மெட்டல் பினிஷ் மாதிரி இருந்தாலும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சைட்ஸ், பேக் பேனல் எல்லாமே மேட் பினிஷோட தான் கொடுத்திருக்காங்க. ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதோட வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக. அதே சமயம் இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வர்றனால பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த Realme P4 பவர்ல வெறும் டிசைன் அண்ட் பேட்டரி மட்டும் தான் நல்லா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஓரளவு நல்லா கொடுத்திருக்காங்க. 6.78 inch full HD plus OLED quad curved AMOLED டிஸ்பிளே இருக்கு. அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 6000 nits peak brightness ஓட இந்த டிஸ்பிளே வருது. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு Corning Gorilla Glass 7 eye ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து HDR10+ சப்போர்ட் யூடியூப்ல இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்ல HDR சப்போர்ட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்லயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து கேமிங்காக எல்லாம் டிசைன் பண்ணல. சோ இந்த பட்ஜெட்டுக்கு என்ன ப்ராசஸர் கொடுக்க முடியுமோ ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. MediaTekோட 7400 அல்ட்ரான்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனோட 7th Gen சீரிஸ்க்கு ஈக்குவலான ப்ராசஸர் தான். அண்ட் அது கூடவே வந்து இவங்க ஹைப்பர் விஷன் பிளஸ் AI சிப்செட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா பேட்டரி, கேமிங், டிஸ்பிளே, கேமரா இது எல்லாத்துலயுமே வந்து பெட்டரான AI வந்து ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. அது என்ன ஏதுன்ற டீடைல் எல்லாத்தையும் நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோல வந்து கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அண்ட் இதோட AnTuTu ஸ்கோரிங் வந்து 9 lakh வரைக்கும் ஸ்கோர் பண்ணுது. அது போக இதுல LPDDR4X RAM, UFS 3.1 கான ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுல OS பொறுத்த வரைக்கும் Realme UI 7 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அவுட்
ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16ல தான் வருது. அண்ட் 3 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கேமரா. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கேமரா ஃபோக்கஸ்டா இந்த ஸ்மார்ட் போன் வந்து டிசைன் பண்ணல. சோ இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ வீடியோல பார்க்கலாம். அண்ட் ரியர் சைடுல வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் OS ஸ்டெபிலைசேஷனோட சோனியோட MX882 சென்சாரோட வருது. அண்ட் இன்னொரு கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. மூணாவதா ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. IP69க்கான ரேட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் 9 5G பேண்ட்ஸ் இருக்கு. Wi-Fi 6, Bluetooth வெர்ஷன் 5.4, USB 2 இருக்கு. NFC சப்போர்ட் இதுல கொடுக்கல. IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட 10,001 mAh பேட்டரி வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் இதோட டியூரபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம 1650 சைக்கிள்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் போனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபைனலி இந்த Realme P4 பவரோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 26,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கலருக்கு ஏத்த மாதிரி வேற இதோட பிரைஸ் வந்து வேரி ஆகுது. அண்ட் ஆஃபர்லாம் போக இந்த ஸ்மார்ட் போனை நீங்க 24,000க்கே வாங்க முடியும். கூடிய சீக்கிரமே இந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி கம்ப்ளீட்டா இதோட பேட்டரி, கேமரா, கேமிங் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோவை நம்ம சேனல்ல எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஸ்மார்ட் போன் பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோல வந்து நான் கவர் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேன்.